அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.1ல செகண்ட் ப்ராப்ளம், இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 by sin square x, செகண்ட் சப்டிவிஷன் tan x by cos x, தேர்ட் சப்டிவிஷன் cos x by sin square x, ஃபோர்த் சப்டிவிஷன் 1 by cos square x. இந்த நாலுக்குமே நம்ம இப்போ இந்த ஃபார்முலா இன்டகிரல் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஃபார்முலானா, முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா இதுக்கு படித்தது தான் இன்டகிரல் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். இது நமக்கு தெரியும். சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் என்ன? சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ்னா சீக்கண்ட் எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வரணும், இதை இன்டகிரேட் பண்ணால் இது வரணும். சீக்கண்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ். அடுத்து செகண்டு, அதே மாதிரி செகண்டு கொசிக்கண்ட் எக்ஸு காட் எக்ஸ். இதுக்கு என்ன வரும்னா மைனஸ் கொசிக்கண்ட் எக்ஸ் பிளஸ் சி, மைனஸ் கொசிக்கண்ட் எக்ஸ் பிளஸ் சி. அடுத்து மூணாவது இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் டிஎக்ஸ் என்னது? டேன் எக்ஸ், டேன் எக்ஸ் பிளஸ் சி. டேன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் என்னது? டேன் எக்ஸ். இன்டகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷன் ஒரே மாதிரி தான் வந்துட்டு. சரி, அடுத்து கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு வந்து மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி. இந்த நாலு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏற்கனவே படித்தது தான், இது நல்லா தரவு பண்ணி வச்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு சப்டி சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இன்டகிரல் 1 by sin square x dx. இன்டகிரேட் 1 by sin square x dx. டிகனாமெட்ரியில் 1 by sin x, சைனுக்கு என்ன சொல்லுவோம்? கொசிக்கண்ட் எக்ஸ். கொசிக்கண்ட் எக்ஸுக்கு வந்து என்ன எழுதலாம்னா கொசிக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு 1 by sin தீட்டா அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ sin தீட்டா ஈக்குவல் டு 1 by கொசிக்கண்ட் தீட்டா, கொசிக்கண்ட் தீட்டா 1 by sin தீட்டா. அப்போ 1 by sin ஸ்கொயருங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். 1 by sinங்கிறது கொசிக்கண்ட், 1 by sin ஸ்கொயருங்கிறது கொசிக்கண்ட் ஸ்கொயர். அப்போ கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ், கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு என்னது? மைனஸ் காட் எக்ஸ். அப்போ இன்டகிரல் ஆஃப் கொசிக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ங்கிறது மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி. இதுதான் ஆன்சர். அப்போ இதை சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். 1 by sin ஸ்கொயர் அப்படின்னா கொசிக்கண்ட் ஸ்கொயர். இன்டகிரல் கொசிக்கன்ஸுக்கு டைரெக்டாக ஃபார்முலாவே இருக்குது. இன்டகிரல் கொசிக்கண்ட் ஸ்கொயருக்கு என்னது? மைனஸ் காட் எக்ஸ். செகண்ட் சப்டிஷன் இன்டகிரல் ஆஃப் tan x by cos x, tan x by cos x into dx. tan x எப்படி எழுதலாம்? tan x is equal to, இது எப்படி எழுதலாம்? sin x by cos x எழுதலாமா? sin x by cos x எழுதலாம். இதை வந்து இல்லாட்டி இது என்ன செய்யலாம்னா tan x அப்படி வச்சுக்கோங்க. இன்டகிரல் ஆஃப் tan x 1 by cos x. 1 by cos x என்னது? 1 by cos xங்கிறது secant x, secant x, secant theta equal to 1 by cos theta. இதெல்லாம் ஃபார்முலா டிகனாமெட்ரியில் உள்ளது. இப்போ secant theta 1 by cos theta, 1 by sin theta cosecant theta, 1 by cos theta secant theta. அப்போ tan theta அப்படி வச்சுக்கிட்டு 1 by cos thetaங்கிறத secant theta, secant x இங்கே secant x dx. அப்போ tan x அப்படி வச்சுக்கிட்டு 1 by cosங்கிறத secant, 1 by cosங்கிறது secant. அப்போ secant x tan x தான் டைரக்டாக ஃபார்முலா இருக்கு. secant x tan x என்னது? secant x dx. அப்போ secant x tan xக்கு secant x plus c. அப்போ இதோட இன்டகிரல் வேல்யூ secant x plus c. சரிங்களா? அப்போ கன்வெர்ட் பண்ணணும், அதாவது இந்த சேஞ்ச் பண்ணிக்கணும். tan by காசுங்கிறத tan இன்ட்டு 1 by காசுங்கிறத secant மாற்றிட்டா டைரெக்டாக ஃபார்முலாவே வந்துடும். secant x tan xக்கு secant x. அடுத்து தேர்டு cos x by sin ஸ்கொயர் x, cos x by sin ஸ்கொயர் x. இப்போ cos x by sin ஸ்கொயர் x என்ன வரும்? அதே மாதிரி தான் sin by cos, cos by sin பிரிச்சுக்கலாமா? ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இன்டகிரல் ஆஃப் cos by cos x by sin x இன்ட்டு sin xன்னு பிரிக்கலாமா? சரிங்களா? sin ஸ்கொயர் எக்ஸை ரெண்டு இதாக பிரிச்சுக்கிட்டேன். இது 1 by sin x,
இது sin by cos by sin x. cos by sin என்னது cot x. 1 by sin என்னது 1 by sin இந்த போட்டோம்ல cosecant x dx. சரிங்களா? இப்போ cos x அப்படி தான் எழுதிட்டு sin ஸ்கொயர் ரெண்டா உடைச்சிட்டு ரெண்டா பிரிச்சுட்டு sin x இன்ட்டு sin x பிரிச்சுக்கிட்டேன். cos by sinனா காட்டுன்னு தெரியும், cot xன்னு போட்டாச்சு. 1 by sinங்கிறது cosecant x, 1 by sinங்கிறது cosecant x dx. இப்போ இது டைரக்டாக ஃபார்முலா தான் இருக்குது. cosecant x cot x என்ன இருக்கு இல்லையா, cosecant x cot x என்னது மைனஸ் cosecant x ப்ளஸ் சி. cosecant x cot xக்கு மைனஸ் cosecant x ப்ளஸ் சி. தேர்ட், அதாவது ரெண்டா பிரிச்சுட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபோர்த்து பாருங்கள், இன்டகிரல் ஆஃப் 1 by cos ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். 1 by cosன்னு என்னது, இந்த 1 by cosன்னு என்னது, 1 by cosனா சீக்கண்ட், 1 by cosனா சீக்கண்ட், 1 by cos ஸ்கொயர்னா சீக்கண்ட் ஸ்கொயர். அப்போ இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் தான் எழுதியிருக்கோம்ல, இந்த 4 இதில் எழுதணும் இல்லையா. சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்க்கு என்னது tan x. அப்போ இது என்ன வரும் tan x ப்ளஸ் சி. அப்போ 1 by cos ஸ்கொயருங்கிறத சீக்கண்ட் ஸ்கொயர் வரும். சீக்கண்ட்னா டைரெக்டாக ஃபார்முலாவே இருக்குது. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் வந்து tan x ப்ளஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.